Dear students, last class we have discussed types of redox reactions up to decomposition reactions. There are different types of redox reaction. So far we have discussed decomposition reaction. Now we are going to discuss displacement reaction. Displacement அதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது இல்லைங்களா, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் we can define redox reaction in which ion in a compound, ion or atom in a compound replaced by another ion or atom of a replaced by ion or atom of another element is called displacement reaction. So this is the definition for displacement. So it can be further divided into two types, that is metal displacement reaction and then non-metal displacement reaction. So metal displacement reaction, what is mean by metal displacement reaction? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அயான் ஆர் ஆட்டம் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த ஆட்டம் ஆர் அயான்றது என்ன அப்படின்னா, இங்கே மெட்டல் அயான் ஆர் மெட்டல் ஆட்டம். Such kind of displacement reaction is called metal displacement reactions. So let us see the board. There may be one example is given there. Metal displacement reaction க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். யூ நோ வெரி வெல், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் we are taking in a separate beaker, then zinc metal strip were placed in the copper sulfate solution. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ப்ளூ கலராக இருக்கும். ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப்பை நம்ம வந்து எதை ப்ளேஸ் பண்ணுறோம், அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுடைய இன்டென்ஸ் ப்ளூ கலர் வந்து டிஸப்பியர் ஆகிட்டு அந்த ஜிங்க் ஸ்ட்ரிப் மேலே ஒரு என்னது ப்ரௌனிஷ் கோட்டிங், மெட்டாலிக் கோட்டிங் வந்து உருவாயிடுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் happen in the such reaction அப்படின்னு பார்க்கும்போது அந்த கெமிக்கல் சேஞ்சில் என்ன நடந்திருக்கு, வாட் இஸ் த கெமிக்கல் சேஞ்ச் வேர் அக்கர்ட் இன் த சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், ஜிங்க், இது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், இதில் ஜிங்க் ஸ்ட்ரிப் வச்சுருக்கோம் ஒரு தண்டை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பரை வந்து என்ன பண்ணோம், ஜிங்க் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் எவ்ரி திங் டியூ டு ரியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது ரியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜிங்க் ஓர் ரியாக்டிவ் தேன் காப்பர். ஸோ ஜிங்க் டிஸ்பிளேஸ் காப்பர் அயான். ஸோ த ஃபைனல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க்கு it will become copper and then zinc sulphate மாறுது. இங்கே காப்பர் சல்ஃபேட்டில் காப்பரோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு 2+, then it will become 0 and then zinc வந்து எலமெண்டல் ஸ்டேட்டில் இருந்தால் எவ்ரி ஆட்டம், சரிங்களா, எந்த ஸ்பீசிஸும் வந்து பார்த்திங்க எலமெண்டல் ஸ்டேட்லேருந்து அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து என்ன இருக்கும், 0வாக இருக்கும். இப்போ தட் வில் பிகம் ZnSO4. இதில் 2+ஆக இருக்குது. அப்போது காப்பர் 2+ will become 0, அதாவது +2லேருந்து 0வாக ரெடியூஸ் ஆகுது. இப்போ ரெடக்ஷன். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் decreases, இட்ஸ் நத்திங் பட் ரெடக்ஷன். இங்கே பாருங்கள் 0 to +2. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் will increases. This phenomenon is known as oxidation அப்படின்னு சொல்கிறோம். This is the for example for metal displacement reaction. One metal ion can be displaced by another metal ion. That is called metal displacement reaction. One of the example, copper sulfate with zinc. So it will become copper into copper plus zinc sulfate. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் டைப், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால அதுக்கு பேர் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அங்கே ஒரு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ தட் இட் இஸ் கால்ட் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். லெட் அஸ் see the example. ஸோ ஜிங்க் வித் HCl, ஜிங்க்கு அதே HClோட சேர்க்குறோம்.
சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா 2 mole of HCl இதில் இருக்கக்கூடிய 2 Cl வந்து ஜிங்கோட சேருது. அப்போது Cl அப்படின்றது நான் மெட்டல். ஸோ என்ன ஆகுது, அதுதான் டிஸ்பிளேஸ் ஆகுது. எங்கே வந்து ஹைட்ரஜனை விட்டு ஜிங்கோட சேர்ந்துருது. தென் இட் வில் பிகம் ZnCl2 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வேர் எவால்வ்டு. இதை நம்ம பார்த்துருவோம். மெட்டல் வித் ஆசிட், ஒரு ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சால்ட் ப்ளஸ் எவாலுவேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு இந்த லோவர் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ ஜிங்க், இந்த எலமெண்டல் ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 0. HCl குளோரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து வாட் இஸ் தட், chlorine, right, hydrogen oxygen state plus 1, then it will become what is that, zinc 2 plus hydrogen 0 மாறுது. molecular hydrogen obviously 0 ன்னு know that. ஸோ அப்போது zinc அதோட என்ன செய்யுது, குளோரின் போய் டிஸ்பிளேஸ் குளோரின் போய் சேர்ந்துக்கிறது, ஹைட்ரஜன்லேருந்து குளோரின் டிஸ்பிளேஸ் ஆகுது. குளோரின் இஸ் நான் மெட்டல், ஸோ தட் இட் இஸ் கால் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் 0 to plus 2 ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால தட் ஃபினாமினன் இஸ் நோன் அஸ் ரெடக்ஷன். வேர் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 வில் பிகம் 0. ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் சாரி, ஸோ -1 to 0 மைனஸ் yes +1 to 0, 0 to +1, 0 to +1 reduction, then this is called oxidation. So 0 லேருந்து 2 + மாறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ this is oxidation. then இங்கே +1 to 0 போது ரெடியூஸ் ஆகுது. ஸோ that is reduction. Okay, right. So this is non-metal displacement reaction. So far we have discussed one of the type of redox reaction, displacement reaction. Displacement reactions is nothing but one atom or an ion displaced by another atom or ion, that is called displacement reaction. It is classified into two types. One is metal displacement. Metal displacement means metal ion can displace another metal ion. One metal ion can displace another metal ion, that is called metal displacement reaction. There is one example. And then one more, the type of metal displacement reaction is non-metal displacement, where the non-metal atom or ion displaced from one to another, that is called non-metal displacement reaction. So that's all. The remaining type of redox reaction we will discuss in the next session. Thank you.